ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கவும் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை கோரியும் தனிநபர் தீர்மானம் நோட்டீஸ் மக்களவைச் செயலரிடம் பிஜேபி தாக்கல். தேச வளர்ச்சிக்கு எதிராக உள்நாட்டு போரை தூண்டும் பொய்யர் ராகுல் காந்தி, பிஜேபி கடும் தாக்கு. மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். ரயில் மறியல் போராட்டத்தால் சில இடங்களில் பாதிப்பு. தொழில் முனைவோர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சென்னையில் நடந்த மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக அரசுக்கு எதிராக தமிழக மக்களின் மனநிலை உள்ளதாக நயினார் நாகேந்திரன் கருத்து. நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என உறுதி. தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கப் போகும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது, வைகோ திட்டவட்டம். மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கூட்டணி குறித்து இதுவரை யாரிடமும் பேசவில்லை, உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தகவல். கோவையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் 10வது நாளாக போராட்டம். நேரில் சந்தித்து பிஜேபி தலைவர்கள் ஆதரவு. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். 5396 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி. வங்கதேசத்தில் பலத்த பாதுகாப்புடன் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். பிற்பகல் வரையிலும் 32% வாக்குகள் பதிவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஓமனை 105 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை வெற்றி.